9 ஆண்டுகளுக்கு பிறகு தென்கொரியாவில் அதிகரிச்சிருக்க பிறப்பு விகிதம் ஆராய்ச்சியாளர்களும் அறிக்கைகளும் குறிப்பிடுவது என்ன? இத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உலக அளவுல பிறப்பு விகிதத்துல குறைவாக உள்ள நாடுகளுடைய லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல முதலிடத்துல இருக்கிறது தான் தென்கொரியா. அந்த தென்கொரியாவில தான் தற்பொழுது 9 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 0.75% பிறப்பு விகிதமானது அதிகரிச்சிருக்கு. தென்கொரியாவில கல்வி, வேலை வாய்ப்பின்மை, ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை காரணம் காட்டிய அந்நாட்டு இளைஞர்கள் எங்களுக்கு திருமணம் வேணாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிதி நெருக்கடி, குடும்ப வாழ்க்கையில அதிகப்படியான ஆர்வம் இல்லாததை எல்லாமே காரணம் காட்டி தென்கொரிய இளைஞர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்வது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தென்கொரியா வெளியிட்டுள்ள அறிக்கைகள் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம தென்கொரியாவில இறப்பு விகிதத்தை காட்டிலும் பிறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த நிலை இப்படியே போச்சு அப்படின்னா தற்பொழுது உள்ள 5,81,00,000 மக்கள் தொகை அப்படிங்கிறது வருகின்ற 2050 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டினுடைய அறிக்கைகள் குறிப்பிடுது. மக்கள் தொகை குறைகிறது அப்படிங்கிறது சமூகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக இதை எப்படியாச்சும் மாத்திடணும் அப்படின்னு சொல்லி தென்கொரிய அரசு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகள்ல ஈடுபட்டு வராங்க. இப்போ திருமணத்தையும் பிறப்பு விகிதத்தையும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க திருமணம் செய்து கொண்டாலும் பிறப்பு விகிதத்தை அதிகரித்தாலுமே உங்களுக்கான வரி குறைக்கப்படும். அது மட்டும் இல்லாம பல சலுகைகள் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தென்கொரியாவினுடைய அரசு சார்பில் இருந்து சொல்லப்பட்டுச்சு. இந்த சலுகைகள் மூலமாக தற்பொழுது 9 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 0.75% பிறப்பு விகிதமானது தற்பொழுது அதிகரிச்சிருக்கு. 1980களுக்கு பிறகு தற்பொழுதுதான் பிறப்பு விகிதம் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 15% இளைஞர்களுமே தற்பொழுது திருமணம் செய்து கொள்வதற்கு முன் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தென்கொரியாவினுடைய அறிக்கைகள் குறிப்பிடுது. உலக அளவுல தென்கொரியாவிற்கு அடுத்தபடியாக பிறப்பு விகிதத்துல ரொம்ப பின்தங்கி இருக்க நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான், தென்கொரியா, ஸ்பெயின், சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் எல்லாமே இருந்திருக்கு. வருடம் உலக அளவுல எந்தெந்த நாடுகள் எல்லாம் மக்கள் தொகையில பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கறத உலக சுகாதார அமைப்பு வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு எச்சரிக்கையை வெளிப்படுத்துவது போலதான் இருந்துட்டு இருக்கு.